பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்பி வேலுமணி வகையா சிக்கிட்டாருங்க. வருமான வரித்துறைக்கு உயர் நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. 4 வாரத்துக்குள்ளாக நீங்க இந்த விசாரணையை ரொம்ப துரிதப்படுத்தி எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் வருமான வரித்துறைக்கு அதிரடியான உத்தரவு கொடுத்திருக்கு. அப்படி என்ன எஸ்பி வேலுமணி தப்பு செஞ்சுட்டாரு? ஏன் வருமான வரித்துறைக்கு உயர் நீதிமன்றம் இந்த அளவுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தொண்டாமுத்தூர் தொகுதியில எஸ்பி வேலுமணி தேர்தல நின்னாரு. அதுல வேட்புமனு தாக்கல கிட்டத்தட்ட பல சொத்து மதிப்பா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, மறைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்தார். எஸ்பி வேலுமணி அந்த வேட்புமனு தாக்கல்ல தன்னுடைய சொத்து மதிப்பை குறைச்சி மதிப்பீட்டு என்ன பண்ணிருக்காரு, காமிச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, உயர் நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சார். இந்த வழக்கை விசாரிச்ச உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமான வரித்துறைக்கு ஒரு உத்தரவு பிரிச்சாங்க. இந்த வழக்குல என்ன உண்மைத்தன்மை இருக்கு, எஸ்பி வேலுமணி உண்மையிலேயே சொத்து விவரங்களா மறைச்சாரா, இல்ல அவருக்கு எவ்வளவுதான் வந்திருக்குது அப்படின்ற டீட்டெயில நீங்க 4 வாரத்துக்குள்ள எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிரிச்சிருக்கு. இது பொதுவா எல்லா வேட்பாளர்களுக்கும், ஏன்னா ஒரு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா அத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் ஆணையமே தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க, ஆராய்வாங்க. வருமான வரித்துறைக்கு அனுப்புவாங்க, அமலாக்கத்துறைக்கு அனுப்புவாங்க. நம்ம பொய் சொல்லணும் கூடாது, மாட்டிப்போம். இப்ப விஜய் அவர்கள் பொய் சொன்னார் பாத்தீங்களா, பெரம்பூர் தொகுதியில ஒரு சொத்து மதிப்பும் திருச்சி கிழக்குல ஒரு சொத்து மதிப்பும் என்ன பண்ணிருக்காரு, அவர் பேர் மேல கேஸ் இருக்கு. ஏன்னா அதையும் என்ன பண்ணிருக்காங்க, வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. ஏன்னா மாத்தி மாத்தி நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எதையுமே மறைக்கவே முடியாது. அது நீங்க எஸ்பி வேலுமணி இல்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஈஸியா என்ன பண்ண, ஏன்னா நீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆடிட்டரை வச்சு நீங்க என்னென்னதான் இது பண்ணாலும் எதனா ஒரு விஷயத்துல டிஸ்மேட்ச் ஆகல. அந்த விஷயத்துல என்ன பண்ணுவோம், ஏற்கனவே எஸ்பி வேலுமணி மேல ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பா நிறைய வழக்கு நம்ம இருக்கு, சிபிஐ சார்பா நிறைய வழக்கு நிலுவையில் இருக்கு. இது போக எஸ்பி வேலுமணிக்கு இப்போ ஒரு சில நெருக்கடி கொடுத்திருக்கிறாங்க இந்த வழக்கு மூலியமா. ஒருவேளை இதுல இவர் முறைகேடு பண்ணியிருக்கிறாருப்பா, சொத்துக்களை மறைச்சு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவர் கம்மியா காட்டியிருக்கிறாரு அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, அதிரடியா தேர்தல் ஆணையமும் சரி, வருமான வரித்துறையும் சரி அதிரடியா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வழக்கு தீவிரப்படுத்தி எஸ்பி வேலுமணி மேல வழக்கு தொடர்ந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வழக்கு தொடர்ந்து அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது எஸ்பி வேலுமணிக்கு மட்டும் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. எஸ்பி வேலுமணி தவிர்த்து உதயநிதி ஸ்டாலின் மேல இருக்கு, விஜய் மேல இருக்கு. இது எல்லாமே இவங்க ப்ரூவ் பண்ணணும். நான் என் சொத்து மதிப்பு வேட்புமனு தாக்கல் என் சொத்து மதிப்பு இவ்வளவுதாங்க, நான் கரெக்டா இது பண்ணிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு எஸ்பி வேலுமணிக்கு மட்டும் இந்த உத்தரவு இப்படி பிறப்பிச்சிருந்த நம்ம உன்னிப்பா கவனிச்சாகணும். இது அதிமுகவுல நிறைய பேருக்கு இந்த நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.